எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே, உருவிடும் ஜோதியை உணர வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. இதனுடைய பொருள் என்னன்னா, அந்த இடத்துல இருந்து சக்தியை மேலே எழுப்பி பூர்வமத்தியாகிய அந்த ஆஞ்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினோமானால் இறைவனே சோதியாக நமக்கு தோன்றுவான் என்று கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை பாடுகிறேன். இறைவனையே காணலாம் என்றால் உடம்பினுடைய ஆற்றல் மிகுந்துவிடும், மன ஆற்றல் மிகுந்துவிடும். இந்த இடது கை ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் வலது காதை தொட வேண்டும். வலது கை ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் இடது காதை தொட வேண்டும். ஏன்னா நரம்பு மண்டலமும் ரத்த ஓட்ட மண்டலமும் ரெண்டு காதை இருக்கு. ஆனால் அந்த சக்தியை அப்படியே சேமித்து கொண்டு வந்து பூர்வமத்தை வச்சுட்டோம்னா ஞான சக்தி ஆகிவிடுகிறது, உடல் சக்தியாக மாறுகிறது, உயிர் சக்தியாக மாறுகிறது, உயிரை காக்கக்கூடிய சக்தியாக ஞானம் இன்னும் அதிகமாகும். அல்சைமர்னு ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு ஞாபக சக்தி குறைவு எல்லாத்துக்கும் வருது. அந்த நோய் வராது. மூளை சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணும். பூர்வமத்திக்கு வந்தால் ஞானம் கிடைக்குதுங்க, அறிவு கிடைக்குது, ஞான அறிவு உண்டாயிடுது, மனசு தூய்மை உண்டாயிடுது. இது உடலுக்கு மட்டும் பயிற்சி இல்லை, மனசுக்கும் பயிற்சி. தெய்வ சக்தியே உடம்புல வந்துருக்கு. திருமந்திரத்திலே திருமூலர் அஷ்டாங்க யோகத்திலே ஒரு பாடல், எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே, உருவிடும் ஜோதியை உணர வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. இதனுடைய பொருள் என்னன்னா, எருவிடும் ஜோதி என்ற எருவிடும் வாசல் என்றால் ஆசன வாய் என்ற பொருள். கருவிடும் வாசல் என்றால் உயிர்நிலை. ஆசன வாய்க்கும் உயிர்நிலைக்கும் இடையே உள்ள புள்ளி தான் மூலாதாரம். அந்த மூலாதார சக்கரத்தை தான் குண்டலினி சக்தி பீடமாகும். அந்த குண்டலினி சக்தி பீடத்தில் தான் நம்ம உடம்புல உள்ள அனைத்து சக்தியும் தேங்கி அடியில் நிற்குது. அந்த இடத்துல இருந்து சக்தியை மேலே எழுப்பி பூர்வமத்தியாகிய அந்த ஆஞ்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினோமானால் இறைவனே சோதியாக நமக்கு தோன்றுவான் என்று கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை பாடுகிறேன். எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே, உருவிடும் ஜோதியை உணர வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. அங்கே இருக்கிற அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஜோதியை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாதிசான சக்கரம், மணிபூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆஞ்ஞா சக்கரம் பூர்வமத்திலே கொண்டு வந்து நிறுத்தினோமானால் இறைவனையே காணலாம் என்றால் உடம்பினுடைய ஆற்றல் மிகுந்துவிடும், மன ஆற்றல் மிகுந்துவிடும். அதை தோப்பு கரணம் போட்டாலும் அதே சக்தியை பெற முடியும். தோப்பு கரணம் போடும்பொழுது இந்த இடது கை ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் வலது காதை தொட வேண்டும். வலது கை ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் இடது காதை தொட வேண்டும். ஏன்னா நரம்பு மண்டலமும் ரத்த ஓட்ட மண்டலமும் ரெண்டு காதை இருக்கு. இதை பிடித்து கொண்டு அப்படியே உட்கார வேண்டும். இப்போது மூலாதாரத்தில் அப்படியே எழுந்திருக்கிறேன். மூலாதாரத்தை இப்படி எழுந்திருக்கும் போது அந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி, அந்த குண்டலினி யோக சக்தி, பீட சக்தி அப்படியே ஒவ்வொரு சக்கரமாக வந்து பூர்வமத்திக்கு வந்து விடுது. உட்காரும் போது ஓம் சொல்லிட்டு உட்காரோம். எழுந்திருக்கும் போது அப்படியே நமச்சிவாயன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறேன். எழுந்திருக்கும் போது அந்த சக்தியானது மேலே எழுந்து வருகிறது.
இந்த அடியில் இருக்கும்போது சக்தி ஒரு மோஷன் போகும்போது முக்குறோம், அப்போ அந்த சக்தி விரைமாயப்படுது. ஒரு பாரத்தை தூக்குறோம், அப்போ அந்த சக்தி விரைமாயிடுது. ஆனால் அந்த சக்தியை அப்படியே சேமித்து கொண்டு வந்து பூர்வமத்தை வச்சுட்டோம்னா உடம்புல உள்ள அனைத்து நாடி நரம்புக்கும் உடம்புக்கும் அது சக்தியாக போயிடுது. ஞான சக்தி ஆகிவிடுகிறது, உடல் சக்தியாக மாறுகிறது, உயிர் சக்தியாக மாறுகிறது, உயிரை காக்கக்கூடிய சக்தியாக மாறுது. கீழே இருந்தாக்க கீழ் சக்தியாக மாறி உடலுடைய சக்தியெல்லாம் விரயமாகி நாம் கீழ்நிலைக்கு போயிடுவோம். இது மேல்நிலைக்கு வருகிறோம். ஆக தினம் தினம் யார் ஒரு தோப்பு வண்ணம் போடுறாங்களோ இதே போல் காதை பிடித்து கொண்டு உட்காந்து மூலாதார சக்கரத்திலிருந்து நமச்சிவாயன்னு சொல்லிட்டு எழுந்துச்சா ஞானம் இன்னும் அதிகமாகும். ஆகும்போது இந்த தோப்பு காரணம் பல நோய்களை இருக்குது. உட்காந்துக்கலாம். பல நோய்னா இப்போ வயர் சொல்கிறதான் குறைஞ்சது ஒரு 10-20 படம்லாம். நான்லாம் காலையில் 54 போடுறேன். காலை குளித்ததும் 54 தோப்பு வரணம் போடுறேன். 80. மாலை 6 மணிக்கு குளிக்கிறேன், அப்போ 54 தோப்பு வரணம் போடுறேன். 108 தோப்பு வரணம் போடுறேன். என்னோட உடம்புல மிகுதியான ஆற்றல் இருப்பதை நான் உணர்கிறேன். இந்த தோப்பு வண்ணம் போடுறதுனால தான் வந்தது. முதல்ல இல்லை 10 தோப்பு வண்ணம் தான் போட முடியுது. அப்புறம் அதை 20 ஆக்கினேன், 30 ஆக்கினேன், 40 ஆக்கினேன். இப்போ காலையில் 54, சாயந்தரம் 54 போடுறேன். இப்போ மெத்தையிலே நான் ஓடுறேன். அந்த அளவுக்கு சக்தியை உண்டாக்குறது இந்த தோப்பு வரணம். தோப்பு வரணம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் என்பதை தெரிஞ்சுங்க. இது அந்த காலத்தில் முன்னோர்களும் போட்டாங்க. அவங்களுக்கு நோயே வராது. இந்த தான் நோய் நீக்கி, உடம்புல உள்ள அனைத்தையும் நீக்கக்கூடிய நோய் நீக்கி இந்த தோப்பு கரணம். எப்படின்னா மூளையில் ஃபங்க்ஷன் நல்லா பண்ணும், மூளை சுறுசுறுப்படையும். அல்சைமர்னு ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு ஞாபக சக்தி குறைவு எல்லாத்துக்கும் வருது. அந்த நோய் வராது. மூளை சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணும். அடுத்தது நுரையீரலில் நல்லா மூச்சு சில பேருக்கு நடந்தால் மூச்சு வாங்கும். அந்த மூச்சு வாங்காது, ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்குது. நுரையீரல் நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கும் போது ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வராது, இருந்தால் போயிடும். இருதய சம்மந்தப்பட்ட நோயும் போயிடுது. ஏன்னா இருதயத்துக்கு தமனிக்கு ரத்தம் போனால் அங்கே சில அடைப்புகளாக வந்தது. அந்த அடைப்பெல்லாம் கொலஸ்ட்ராலை இது கரைக்குதுங்க. தோப்பு கரணம் கொலஸ்ட்ராலை கரைக்கிறது. நுரையீரலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுத்து நோயை நீக்குகிறது. குடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் உட்காந்து எழுந்திருக்கும் போது கசக்கப்பட்டு நசுக்கப்பட்டு குடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள் மலமெல்லாம் வெளியே ஃப்ரீயாக மோஷன் ஃப்ரீயாகிடுது. மலச்சிக்கல் நீங்கி விடுகிறது, அஜீரண கோளாறு போய் விடுகிறது, தொப்பை கரைந்து விடுகிறது, இடுப்பு சதை கரைந்து விடுகிறது. மூல நோய் இருந்தால் போயிடுது, கேஸ் ட்ரபிள் போயிடுது. இதுபோல் பல நோய்களை நீக்குவதற்கு இதுக்கு பேரே நோய் நீக்கி. தோப்பு காரணம் உடல் நோய் நீக்கி ஆகும். ஆக தோப்பு காரணம் டெய்லி எல்லாரும் சின்ன வயசு பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். நான் 80 வயசுக்காரன், நான் காலையில் 54 போடுறேன், சாயங்காலம் 54 போடுறேன். போட போட சக்தி உடம்பிலே மிகுவதை நான் பார்க்கிறேன், நோய் எதிர்ப்பு கூடுவதையும் நான் உணர்கிறேன். ஆக நீங்கள் அனைவரும் இதை பார்க்கிற அனைவரும் இன்றே இந்த தோப்பு வர்ணத்தை போட ஆரம்பித்து விடுங்கள். 2 வலது காதை இடது கையை கட்ட வரலாலும் அந்த ஆட்கட்டு பிடிச்சிக்கணும், இடது காதை வலது கையால் பிடிச்சிக்கணும். அப்படியே உட்காந்து எழுந்திருக்கணும். நல்லா உட்காந்து நல்லா எழுந்திரிங்க, நல்லா எழுந்திரிச்சு நில்லுங்க. இதே போல தான் தோப்பு போடுறோம். மிக எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சிக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது. கோயிலில் பிள்ளையாருக்கு தோப்பு வர்ணம் போடுவாங்க. உங்கள் வீட்டிலே பிள்ளையார் படத்துக்கு நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. எங்கே வேணாலும் போடலாம். நமக்கு உடல் நலமாக இருக்கணும், மனசு நலமாக இருக்கணும். இப்போது அந்த சோதியானது பூர்வமத்திக்கு வந்துடுது. பூர்வமத்திக்கு வந்தால் ஞானம் கிடைக்குதுங்க, அறிவு கிடைக்குது. ஞான அறிவு உண்டாயிடுது, மனசு தூய்மை உண்டாயிடுது. இது உடலுக்கு மட்டும் பயிற்சி இல்லை, மனசுக்கும் பயிற்சி. இந்த மன பயிற்சியானால மனசில் ஒரு கனிவு, அன்பு, இரக்கம், கருணையெல்லாம் உண்டாகுதுங்க. முதல்ல இருந்ததுக்கு இது பிள்ளையார் தோப்பணம் போட போட உடல் வலுவடையுது, நாடி நரம்பு வலுவடையுது, காய் காலெல்லாம் நல்லா வலிமை பெறுகிறது, மனசு நிம்மதி அடைகிறது, திருப்தியாக இருக்கிறது. அன்பு, பாசம், கனிவு, நேசம் எல்லாம் உண்டாகுது. பிறரிடம் காட்டக்கூடிய அன்பு தான் நமக்கு மனசுக்கு நிம்மதி.
அந்த அன்பும் பாசம் பிறரும் காட்டக்கூடிய ஒரு இது இந்த பயிற்சி உண்டாக்குறது. ஆகவே நீங்கள்லாம் தினந்தோறும் இந்த தோப்பு கரணத்தை போட்டு இதனுடைய முழு பயனை அனுபவியுங்கள். உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் நீங்கள் பயனடையுங்கள், நலமடையுங்கள். தெய்வ சக்தியே உடம்புல வந்துடுது. இது செய்ய 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 உடல் சக்தி, மனசக்தி, ஆரோக்கிய சக்தி, தெய்வ சக்தியும் உடம்புக்கு வந்துடுது. ஆக இந்த பிள்ளையார் தோப்புக்காரன் பிரமாதமான மருந்துன்னு சொல்லலாம், நோய் சுத்தியை கூட்டக்கூடிய உயர்ந்த பயிற்சின்னு சொல்லலாம். செய்யும்.